Hello viewers, welcome to a new episode of Chennai 78. இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோடைய இக்னிஸ் கார் பற்றி தாங்க டீட்டெயிலாக நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜென் இக்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரீவியஸ் ஜென் இக்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்டில் சேஞ்சஸ் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் நியூ ஜென்ரேஷனுக்கும். லுக் வைஸ் ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது இந்த காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வந்துடும். ஒரு அர்பன் ஹேட்ச்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல ஒரு மாடர்ன் டிசைன், ஒரு யூத்ஃபுல்லான ஒரு டிசைனாக இருக்குது. பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் டேஸ்ட். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப குவர்க்கியாக இருக்கும், ரொம்ப பாக்ஸியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி நெக்ஸாவோடைய ப்ராடக்ட்டுங்க. இதுக்கான காம்படிட்டிவ் ப்ராடக்ட் வந்து அரேனாலே பார்த்தீங்கன்னா வேகனார், செலீரியோ இதெல்லாம் வந்து இதுக்கான ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட்டு. நம்ம வண்டியோடைய ரிவ்யூ இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், க்ரில் வந்து ஒரு மாதிரி நல்ல க்ரோம் இன்சர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 4 ஸ்லாட் க்ரில் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ஒரு நல்ல அப்பீலிங் கொடுக்குது வண்டிக்கு. டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா வேரியண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலோஜன் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்கிட் பிளேட் வந்துடுங்க சாட்டின் சில்வரில். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பானட்டில் வந்து 2 வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 வைப்பர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த க்ளீனிங் அந்த பர்பஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேட்ச்பேக்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ்லேயே வந்து இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ ஃபோல்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் தான். பாடி கிளாடிங் வந்துடுதுங்க இந்த வண்டிக்கு. ஒரு நல்ல ரக்கடான ஒரு அப்பீல் கொடுக்குது. வீல் ஆர்ச்சஸையும் சுற்றி அழகாக வந்து நல்ல ஸ்லிம்மான ஒரு பாடி கிளாடிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது டிரைவருடைய ரிக்வெஸ்ட் சென்சார். பேசஞ்சர் சைட்லேயும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் சென்சார் வந்துடும். மேலே வந்து உங்களுக்கு சாட்டின் சில்வரில் ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து நல்லா ஹை மவுண்ட் ஆண்டனாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் வீல். அதை பற்றி நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குவார்ட்டர் பேனலில் வந்து அதாவது சி பில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரியர் எல்லாமே ஹாலோஜன் லைட்ஸ் தாங்க, எல்இடிலாம் எதுவும் கிடையாது. மேலே வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் வந்துடுது. அதே மாதிரி ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் வைப்பர் வந்துடும். அதில் வைப்பர் அண்ட் வாஷர் வந்துடும். டீஃபாகர் வராது. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் சில்வரில் வந்து அவங்க அந்த ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சென்சார்ஸும் உங்களுக்கு வந்துடும். வீல் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வீல் வந்து ஒரு கிளாஸ் பிளாக் வீல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டயர் வந்து 175/65 ஆர் 15 இன்ச் ரப்பர் இந்த டயருக்கு வந்துடும். ஸோ நல்ல 15 இன்ச் வீல் பார்க்குறதுக்கும் வந்து நல்ல அப்பீலிங்காக இருக்குது. லுக் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்துடும், ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். பட் எனக்கு என்னமோ பர்சனலாக பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அந்த டிஸ்க்கு. ஸோ வண்டியோடைய கீயை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்மார்ட் கீ அப்படிங்கிறதால மற்ற நெக்ஸா ப்ராடக்ட்டில் இருக்க மாதிரியே ஒரு லாக் ஒரு அன்லாக் பட்டன், பின்னாடி வந்து சுசுகி லோகோ, அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஃபிசிக்கல் கீயை நீங்கள் வெளில எடுத்துக்கலாம். 2மே ஸ்மார்ட் கீ தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராவது ரொம்ப ஈஸி. கீ வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருந்துச்சுனாலே அந்த ரிக்வெஸ்ட் சென்சார் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே என்டர் ஆகிடலாம். காருடைய டோர் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த காரில் வந்து ஸ்மார்ட் கீ அப்படிங்கிறதால உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம மாருதி இக்னிஸோடைய இன்டீரியர் நம்ம பார்க்கலாங்க. இக்னிஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு குவர்க்கியான ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னு தாங்க இந்த வண்டியை நம்ம வந்து கேட்டகரைஸே பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபங்கியாக இருக்கும் அந்த வண்டி நீங்கள் வெளியிலையும் உள்ளேயும் பார்க்குறதுக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் வேரியண்ட்டுங்க. பேஸும் கிடையாது, டாப் வேரியண்ட்டும் கிடையாது, ஒரு மிட் வேரியண்ட். அதனால் வந்து உங்களுக்கு இங்கே இந்த ஏர்க்ராஃப்ட் இன்ஸ்பயர்ட் சில விஷயம்லாம் இருக்காது. என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவர் சைட் டோரை நம்ம பார்த்துருவோம். டிரைவர் சைட் டோரில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமே இந்த கிராப் ஹேண்டில் தான். எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கை வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கஸ்டமைசபிள் கலருங்க. இந்த கலர் வந்து நீங்கள் அவுட் சைடு பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ டிரைவர் டோரில் வந்து நல்ல எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கும். ஸ்விட்சஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற மாருதி கார்ஸில் இருக்கிற மாதிரி அதே ஸ்விட்சஸ் தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டவுன் மிரர், ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும் இந்த விண்டோக்கு. மீதி எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன் தான். அவுட் சைட் மிரரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு குரோம் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் டோர் ஹேண்டில். டோர் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சைஸபிளாக நல்லா நீங்கள் ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டர் பாட்டிலோ நீங்கள் இங்கே வைக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு மேப் பாக்கெட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியிலே வந்து உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் டோரில் ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்வீட்டர்ஸும் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்துடுது. இது வந்து ஒரு மிட் வேரியண்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த வேரியண்ட்டும் வந்து நல்ல ஒரு ஃபுல்லி எக்விப்டு வேரியண்ட்டாக தாங்க இருக்குது. வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாகவும் இருக்குது இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு, இன்ஃபோ, அதே மாதிரி இன்டீரியர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய டிஸ்பிளே இன்டென்சிட்டி மாற்றக்கூடிய லைட்டும் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் கீ அப்படிங்கிறதால உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துடும். அது தவிர்த்து இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் வண்டி கிடையாது, அதனால் உங்களுக்கு வேறு எந்த ஸ்விட்சும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெட்லைட் லெவலிங் ஸ்விட்சும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்மிங் டு தி ஸ்டியரிங் வீல் வந்து லெதர் ரேப்லாம் கிடையாதுங்க, நார்மல் பாலியூரித்தேன் ஸ்டியரிங் வீல் தான். இது வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். இங்கே வந்து உங்களுக்கு சாட்டின் சில்வரில் வந்து அவங்க இன்சர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் எதுவும் வராதுங்க. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட்டில் வந்துடும், கீழே டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் வந்து டியூவல் ஏர்பேக்ஸ் இருக்குதுங்க. ஒன்று ஃபார் டிரைவர், அந்த சைடில் வந்து பேசஞ்சருக்கான ஏர்பேக், ஏபிஎஸ் வந்துடும், இபிடியும் வந்துடும். ஸோ சேஃப்டி வைஸும் இந்த வண்டி வந்து நல்லாவே ஒரு சேஃபான காராக தான் இருக்குது. ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்க்குலர் வெண்ட்டாகவும் இங்கே ஒரு க்ரோம் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு க்ரோம் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch ஸ்மார்ட் ப்ளே இன்ஃபோடெயின்மெண்ட் தான். மற்ற மாருதி காரில் இருக்க மாதிரியே சேம் ஸ்மார்ட் ப்ளே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இங்கேயும் அவங்க கொடுத்துருக்கிறது. சென்டர் கான்சோலுக்கு வருவோம். சென்டர் கான்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் சொன்னேங்க, நீங்கள் டாப் வேரியண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஏர்க்ராஃப்ட் ஸ்டைலில் சின்ன சின்ன பட்டன்ஸ் வச்சு நல்லா இருக்கும். முடிஞ்சால் நான் வந்து டாப் வேரியண்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத நான் பார்த்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து மேனுவல் ஏசி தான். இந்த ஏசி நம்ம நிறையா மாருதி காசில் நம்ம பார்த்துருப்போம். கீழே வந்து உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அழகாக ஒரு சின்னதாக ஒரு கவரிங் வச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பின் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல். இந்த வண்டியில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது. 5 ஸ்பீட் ஏஎம்டி உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாருதி காசில் இருக்கிற மாதிரியே சேம் 5 ஸ்பீட் மேனுவல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிசைன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டோர் ஹேண்டில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல அழகாக வந்து அதே கலரில் வந்து அவங்க ஒரு இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லா இருக்குது. ஆம்ரெஸ்ட் எதுவும் வராதுங்க இந்த வண்டியில். வேணால் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டாக தான் நீங்கள் போட்டுக்கணும். கீழே வந்து உங்களுக்கு கியர் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சங்கியான ஒரு ஹேண்ட் பிரேக் லீவர் கொடுத்துருக்காங்க குரோம் பட்டனோட. கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ரேயும் உங்களுக்கு வந்துருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கப் ஹோல்டர், இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம், நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு தி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க இந்த மாடலில் வந்திருக்கு. மிட் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இவங்க அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சீட் வந்து பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்ப்ளிட் கிடைக்குங்க. அதை நான் எப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆம்ரெஸ்ட் வந்து எதுவுமே கிடையாது பின்னாடி. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் ஹேட்ச்பேக் அதுக்கு வந்து நல்லாவே இருக்குதுங்க. நல்லா காம்படிட்டிவாக தான் இருக்குது. சீட்ஸ் ஸ்குவாப் நல்லா இருக்குது. சைடு சப்போர்ட்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே சைட் போல்ஸ்ட்ரிங்கும் வந்து நல்ல பெரிய போல்ஸ்ட்ரிங்காக இருக்குது. இந்த வண்டி வந்து ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் அந்த இக்னிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. சுசுகி இக்னிஸ்னு இருக்கும். அதனால் நல்லாவே வந்து அவங்க குவாலிட்டிக்கு வந்து நல்லாவே அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் காயின்ஸ் தான் இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், வேறு எதுவும் பெருசாக வச்சுக்க முடியாது. பட் க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஸ்டோரேஜுங்க, பெரிய க்ளவ் பாக்ஸ். மேலே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரே மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூல்டு யூனிட்ஸ் கிடையாது, ஸோ கூல்டு க்ளவ் பாக்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி இது கூல்டு கப் ஹோல்டர்ஸாகவும் இது வந்து இருக்காது. அப்படியே நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் வைசரில் வந்து பேசஞ்சர் சைட் சன்வைசரில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு மிரர் மட்டும்தான் வரும், லைட் எதுவுமே கிடையாது. டிரைவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் வரும், மிரரோ லைட்டோ எதுவுமே வராது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு ஹாலோஜன் ரீடிங் லைட் தான்.
கம்மிங் டு தி ஐஆர்விஎம் வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான், ஆட்டோ டிமிங்லாம் கிடையாது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஹைட் மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரீச் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ப்ராப்பர் டெட் பெடலும் அந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் அப்படிங்கிறதால உங்களுக்கு 3 பெடல் இருக்கும், ஆட்டோமேட்டிக் அப்படின்னா 2 பெடல் மட்டும்தான் இருக்கும். ஏஎம்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த டிசைன் எலிமெண்ட் வந்து வெளியில் இருக்கிற அதே அந்த 3 பேட்டர்ன் அந்த ஒரு டென்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகாக உள்ளேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த சைட்லேயும் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா அட்டென்ஷன் டு டீட்டெயிலும் நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டோர் ஹேண்டிலோடைய கலர் மாற்றினீங்க அப்படின்னா இதோடைய கலர்ஸும் மாறுங்க. இந்த கலர்ஸும் இந்த சைடில் இருக்கிற இந்த கலர்ஸும் வந்து மாறும். இப்போ வாங்க நம்ம வண்டியோடைய ரியர் சீட்டுக்கு போயிட்டு ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி இக்னிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கூட இருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன், பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அவங்க கொண்டு வரல. ரியர் டோர்ஸ் ஆஸ் யூஷுவல் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் மட்டும்தான் இருக்கும், மேப் பாக்கெட்ஸ் எதுவுமே இருக்காது. உள்ளே ஏறுறதும் இறங்குறதும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இங்கே நான் ரியர் டோரோடைய தட் எஃபெக்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க. நாட் பேட், பில்ட் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. ஸோ நம்ம ரியர் சீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நான் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஃபுல்லாக பேக்கில் வந்துருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நீ ஸ்பேஸ் எனக்கு கம்மியாக தாங்க இருக்குது மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற மாருதி கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் ஒரு ஹேட்ச்பேக். ஸோ ஹேட்ச்பேக்கோட தான் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. பட் நீங்கள் அண்டர் தை சப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஒரு காம்பேக்ட் ஒரு மிட் சைஸ் ஹேட்ச்பேக் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அண்டர் தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சீட் ஸ்குவாப், சீட்டும் நல்லா வைடாக இருக்குது. வண்டி வந்து கொஞ்சம் நேரோவான வண்டிங்க. ஸோ ரொம்ப வைடான வண்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒரு 3 பேர் இங்கே உட்காந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டைட் ஸ்குவீஸாக தாங்க இருக்கும், ரியாலிட்டி அதுதான். பட் 2 பேர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். வண்டியும் நல்ல டாலாக இருக்குது. ஹெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெட்ரூம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி கிராப் ஹேண்டில்ஸும் பாருங்கள், ஆட்டோ ரிட்ராக்டிங் கிராப் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாட்டில் தாங்க வைக்க முடியும், 1 லிட்டர் பாட்டில் வைக்க முடியாது. ஒரு பாட்டிலுக்காக மட்டும் ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் பெரிய ஸ்டோரேஜ்லாம் எதுவும் கிடையாதுங்க. ரியர் டோரில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ பட்டன்ஸும் இங்கே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கிராப் ஹேண்டில். ஸோ அது ஒரு ஹைலைட் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ சேஃப்டி வைஸ் நம்ம சொல்கிறப்போ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். 4மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் வரும். அதே மாதிரி ஏபிஎஸ் வந்துடும், இபிடி வந்துடும், டியூவல் ஏர் பேக்ஸும் வந்துடும். அதே மாதிரி ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட்ஸும் அந்த வண்டியில் வந்துடுங்க. ஸோ சேஃப்டி வைஸ் நல்லாவே இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதெல்லாம் வந்து ஆட்டோ ரிட்ராக்டிங் கிராப் ஹேண்டில்ஸ் தான். அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-40 ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 60% ஸ்ப்ளிட் ஆகிடும் சீட்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 60-40 ஸ்ப்ளிட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ரியர் பார்சல் ஷெல்ஃப் வந்துடுங்க. இந்த வண்டியில் வந்து அவங்க ஷெல்ஃப் வந்து மாட்டலை, பட் ரியர் பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரியர்லேருந்து ஃப்ரண்ட் டேஷோடைய லுக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியோடைய பூட் ஸ்பேஸும் வண்டியோட என்ஜின் பே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டு நான் என்னோடய வீடியோவை நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க வண்டியோடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.43 lakhs சென்னை ஆன் ரோட் ப்ரைஸுங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது, சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கும். இதை நீங்கள் வந்து உங்கள் டீலரை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் பூட் ஆக்சஸ் தான். ஸோ கீ உங்கள் கையில் இருந்துச்சுனாலே அங்கே ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பூட்டோடைய கெப்பாசிட்டி நான் சொல்லணுங்க, 260 liters. சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூட் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்ல வெல் ஸ்பேஸ்டாக இருக்குது. அது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பட் ஒரு நெகட்டிவ் நான் இங்கே என்ன பார்த்தேன் தெரியுமா, லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஹெவி லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கணும். பூட்கான டெடிக்கேட்டட் லைட்டும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். கீழே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல்லாம் வந்துடுங்க. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாயெல்லாம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீலாக தான் இருக்கும்.
பட் நல்லா அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டீல் வீலு. ஸோ காஸ்ட் கட்டிங் அவங்க ரொம்ப வந்து பண்ணலை, நல்ல விஷயம் அது. இப்போ நம்ம வண்டியோட என்ஜின் பேயை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட சேனலை பற்றியும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நாங்கள் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல், விளாக்ஸு, ஃபுட்டு, புக்ஸ்க்கான ரிவ்யூஸ், அதே மாதிரி அட்வென்ச்சரஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த சேனல் பேர் வந்து ஹெர் ஃபைனர் வேர்ல்டு அப்படின்னு. நான் அந்த சேனலை வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் அதையும் போய் பாருங்கள். அதே போல் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நம்ம 5K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வண்டியோடைய ஸ்பெக்கு நான் முதல்ல சொல்லிடுறேங்க. அதாவது டைமென்ஷன்ஸ் 3.7 மீட்டர்ஸ் லென்த்து, 1.6 மீட்டர்ஸ் வைடு, 1.5 மீட்டர்ஸ் ஹைட்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm, பூட் ஸ்பேஸ் 260 லிட்டர்ஸ். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 32 லிட்டர்ஸ். என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபியூவலில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 1.2 லிட்டர் BS6 4 சிலிண்டர் யூனிட். VVT டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல நாய்ஸ் இன்சுலேஷனும் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 81.8 bhpயும் 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஸ்விஃப்ட்டுங்க. ஸோ வண்டியோடைய பவர் டு வெயிட் ரேஷியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு நெகட்டிவ், கீழே வந்து அவங்க என்ஜின்கான ஸ்பிளாஷ் கார்டு எதுவுமே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து நல்ல ஒரு அப்பீல் கொடுத்துருக்கோம், சேஃப்டியாகவும் இருந்திருக்கும். மாருதியில் இப்போ வர ஜென்ரேஷன் கார்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஸ்பிளாஷ் கார்டு கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயமாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த வண்டியோடைய காம்படிட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதியிலே ஸ்விஃப்ட்டு, டாட்டாவோடைய பஞ்ச், மாருதி வேகனார், டாடா டியாகோ, மாருதி செலீரியோ. இந்த கார்ஸை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் மேலே லிங்க் பண்ணுறேன், போய் பாருங்கள். டெஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் வந்து 6.17 லேக்ஸ்லேருந்து 8.84 லேக்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். மொத்தம் 9 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டோன், அதாவது ரூஃப் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த காரை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் உள்ள கார் தான் இது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay safe. See you.